உறுதியா புரியுங்க, எவ்வளவு நாள் இல்லைங்க, உறுதியா புரியுங்க. நங்கூர ஏசுங்க, என் வாழ்க்கையில நங்கூர ஏசு. அவ்வளவு பெரிய கப்பலை சின்ன சுக்கரம் இருந்தா அதுல நங்கூர் இருந்தா அதை ஏசி போது உன் வாழ்க்கையில எச்சி மலை போல பிரச்சனைகள் அதுலையா தண்ணீர் போல அதுல நெருப்பு போல எச்சி போறவர்கள் எழுதி நின்றாலும் கஷ்டம் போது அவரை காலங்க பற்றி பிரிக்கும் போது பற்றி பிரிங்க கேட்கப்பட்டவர்களே வேண்டுகள் கேட்கப்பட்டவர்களே ஆமே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிருபையோடே வாய்க்கட்டும் தேவன் ஹல்லேலூயா ஆமே 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 கேளுங்க எஸ்தருக்கு தயவு கிடைச்சது போல உங்களுக்கும் தயவு கிடைக்குங்க ஆமே ஹல்லேலூயா தேவன் ஹல்லேலூயா உன்னை எங்க போனாலும் கர்த்தரை கண்ணுல கேட்கறதுனா உன்னை எங்க போனாலும் மனுஷங்கள்ல தயவு கிடைக்குங்க கர்த்தர் நம்புங்க கர்த்தர் நம்புங்க அவர் காலத்தை உறுதியா பிடிங்க உறுதியா பிடிங்க உறுதியா 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 உங்க உறுதியா கத்திர மனதிலே கர்த்தர் உறுதியா ஆமே ஆமே நீ கைவிட்ட விடுங்க கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தா ஒரு போது சீக்கிரம் போக மாட்டாங்க திசை மாறாது உள்ள திசை மாறாது என்ன திசை மாறாது ஏன் திசை மாறாது ஹல்லேலூயா நீ கர்த்தர் வந்து பாருங்களே கர்த்தர் வந்து பாருங்களே கர்த்தர்கிட்ட ஒரு ஒப்பை ஹல்லேலூயா படைச்சு அது பாருங்க இந்த படைச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு படைக்க போது உன்னை எடுத்து அவர் பயன்படுத்தவங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சூத்திரமானே ஹல்லேலூயா 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 என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலனோ உற்சாகமா பாடி தேவன் அவரை வழிபடுத்தும் போது மலையில வழியில இருப்பாங்க மலையில வழியில ஆகலாம் மலையில வழியில ஆகிற தேவன் உங்களோட என்னோட அவர் நம்புங்க அவரை பின்பற்றி நல்லையா நாமே 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 நல்லையா மலைகள் எல்லாம் வழியலாக்குவா நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா
தேவன் செஞ்சு கொண்ட ஹalleluya நீங்க சொல்றேன் எத்தனை கண்டுபிடிப்பேன் இது காத்து வந்து போறேன் ஆமென் 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 உங்களுக்கு வந்து தேவன் இந்த கிராமத்தை அழக ஹalleluya நீ வந்திக்கிற பகுதியில நீ போற கிடைத்த தேவன் ஆசையா அல்லாஹ் உங்களை வெற்றி அப்பா அவர் சர்வ பூமிக்கு ஆண்டவருங்க சாத்தானை கேட்டவருங்க அவரை நம்பி நீ ஜெபிக்கும் போது அவர் துதிச்சு நீ பாடும் போது அவர் துதிச்சு நீ ஆராதிக்கும் போது உன் விண்ணப்பத்தை அவர் தெரியப்படுத்தும் போது ஆமென் ஹல்லேலூயா சங்கரராஜோடனே 118 சொல்றாரு வேதிக்கிட்டே கத்தரை கூப்பிட்டு அவர் கேட்டாரே எங்க வந்தாரா விசாரணை வைப்பாங்க இங்க வரா விசாரணை வைக்கப்படுறாங்க ஆமென் ஆமென் வேதிக்கிட்டே கத்தரை கூப்பிட்டு அவர் கேட்டாரா என்னை விசாரணை வைப்பாங்க ஆமென் ஹல்லேலூயா அவர் நம்புங்க அவர் நம்புறவங்க கஷ்டப்பட்டு போவாங்க ஊருக்காரங்க பாருங்க தாவீது ராஜாவுடைய மனைவி பிடிச்சாச்சு பிள்ளைகளை பிடிச்சாச்சு எல்லாத்தையும் பிடிச்சாச்சு தாவீது மன கசந்து உட்காரும் போது பரலோக தேவனையும் தன்னை உருவாக்க தேவனை நோக்கி அவன் மன்றாடி செபித்து தன் தாய்த்த போது கர்த்தர் அவன் ஏற்ற போது மீண்டும் வந்தாருங்க ஹல்லேலூயா தன்னை தானே தாய்க்கிறவங்க உட்கார்ந்து மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஓடுது பெரிய காரியம் செய்ய அது நல்லவராக ஹல்லேலூயா பாருங்க அவர் தான் கோட்டையா அவர் தான் நல்குலமா அவர் தான் கேடகமா ஹல்லேலூயா பாருங்க 3ஆம் சங்கீதம் 3 வாசிக்கிறோம் தன் சொந்த மகன் அப்சலோம் இருக்கிறாங்க வேதனை பண்றான் அவனால பிரச்சனை ஜனங்களால பிரச்சனை அப்படி இருக்கும் தாவீது என்ன பண்றாங்க ஹல்லேலூயா எதிரிகள் எவ்வளவு பெருனாலும் கர்த்தர் பக்கமா கொஞ்சம் கூட சக்தி வெளியே போடுங்க எதிரியை பார்த்து பயப்படாதே உங்களுக்கு நிக்கிற எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதே எரிவா பார்த்து பயப்படாதே செங்கல் பார்த்து பயப்படாதே கடல் கொப்பளிக்கும் கொந்தளிக்கும் நீ பயப்படாதே ஹல்லேலூயா வார்த்தை கேட்டு பேருக்கு ஆளுங்க ஓட்டுறாங்க பேருவே என்ன பண்ணு மழையை தண்ணி கொண்டு போய் ஆயத்தை போட்டாருங்க மழையை தண்ணி கொண்டு போய் ஆயத்தை போட்டாருங்க அது ஆயத்தை சொந்த வார்த்தை கேட்டாருங்க நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்தினா கர்த்தர் வளர்ச்சியே தக்க மீன் கொடுப்பாருங்க தேவன் அது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனை கிடைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மழையை அரிசி பண்ணுறாருங்க உன் வாய்க்கில் ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டையை செயல்படுத்த அரிசி அதுலையா மழையில ஓட்டம் இருக்குது அந்த ஓட்டையால் செயல்படுத்திருப்பா நான் விசுவாசிக்கிறேன் அது ஒரு விசுவாசி உன் வாய்க்கில் எங்கடா ஓட்டம் இருக்குது நீ எங்கடா கற்றுக்கிறது என்ன அங்கதான் நீங்க பாரு அந்த ஓட்டை ஆடி வாய்க்கிற அக்கிரமம் தெரியுங்களா அதை அழைத்து தண்ணி போடுங்க தேவனுடைய வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு உன்னை அலசி கொண்டு உன்னை கழுவி கொண்டு அவே அதை எழுத சொல்றாரு நீங்க தேவனுடைய நாளை தேவனுடைய மகிமை காட்டுங்கள் நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் ஆமே ஹல்லேலூயா நீ பரிசுத்தம் ஆக 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 ஹல்லேலூயா பேரு வரல எப்படி வளர்க்கே தக்க கீழ்ப்படிஞ்சு மீன் பிடிச்சாலும் அதே போல உங்களையும் கீழே தக்க மீன் பாருங்க ஹல்லேலூயா எளிமையான பாத்திரத்தை தேவனுடைய முன்னாடி எளிமையான பாத்திரம் இருப்பாருங்க நான் வெறுமன் சொல்லாதீங்க கர்த்தர் வாய்க்கில் இருக்கா எல்லாமே மாறுங்க எல்லாமே அதெல்லாம் ஏன் சொல்றாங்க ஒரு நாள் விட மாட்டாரு தாயும் தகப்பனோட வெறுத்தாலும் நான் இல்லையா அதுலையா சொன்னாரு ஏசையா 66:13 வாசிக்கிறோம் ஒருவனை அவன் தாய்க்கு கூட வராங்க ஒருவனை அவன் தாய்க்கு வராங்க அவன் கேட்ட அதுலையா கடல் நன்றியா அவன் பயன்படுத்துவோமா அதுலையா ஆமை 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 பாதுகாத்துப்பா நல்ல பிதாவே ஆமே நல்லையா சாட்சி நிறைய சாட்சி தான் சுத்தமான சாட்சி சொல்லலாம் இந்த சங்கீதம் வந்து 103 சங்கீதம் பவானி வாசியமா 103 சங்கீதம் பவானி வாசியம்
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வளர்ந்து போல் ஆகிறது. தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புழுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜகிரீடம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரிங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவரிடம் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். வார்த்தையை சொல்ல கிருபைப்படுத்த செலுத்துகிறோம். தாமே பேசுகிறோம். நீங்கள் என் வாழ்விலிருந்து பரிசுத்தார்கள் பேசுகிறோம். சங்கீதம் 103 1வது வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த பாருங்க காட்டுரை பிள்ளைங்க வெப்பன் செய்ய ஒரு பாட்டு பாடிப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். முழு உள்ளத்தோடும் அவரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவை முற்றிலுமாக அவருக்கு நம்ம ஒப்புவிடணும். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம வெளிப்படுவார். அநேக காரியங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தாலும் என் தேவனை கற்று அது நம்ம பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இது பாருங்க, மறுபடியும் ஆத்மா குறித்து தான் பேசுறாரு. ஏன்னா அந்த ஆத்மாவை உருவாக்கி தேவன் அவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவர் பாருங்க, அவர் செய்த சகல உபகாரங்கள் நம்ம மறக்கவே கூடாது. நமக்கு அநேக போராட்டங்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்து கொடுக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. நமக்கு அநேக போராட்டங்கள் இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷங்களால் அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம், நிந்தைகள் வந்திருக்கலாம். நானும் எல்லாவற்றையும் மாற்றி அந்த மனுஷர்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலையை உயர்த்திக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே, வேறு யாருமே இல்லை. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறக்கவே கூடாது. பாருங்க, அடுத்த வருஷம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் பாதுகாப்பு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நம்ம அநேக பாருங்க, நமக்கு உடனே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நாங்களும் அந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிறோம். என் வயசு சாப்பிட வரோம். சின்ன பெரிய பையன் அடிக்கடி கோல்டு ஆகிட்டா நான் சொல்ல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவான். எப்போதுமே ஹாஸ்பிட்டல் போனால் எப்படிங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க சொல்ல.
நான் சின்ன பையனுக்குனால தான் எடுத்துன்னா பயப்படுறேன். ஏன்னா நைட்டு எதனா ஆயிடுச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா பழையபடி என்னுடைய உடம்பு கடிச்சிட்டு இருந்தா நான் வண்டி ஓட்டி கூப்பிட்டு போயிடுவேன். மற்றவங்களை எதிர்பார்த்து நம்ம வாழ நம்ம இருக்கக்கூடாது. போட்டு இருக்கிற பேர் நம்ம கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் காட்டி போடுவாங்க சொல்லுவேன். அதுக்கு என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, ஒன்றே ஆகாது, எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, நோய்களெல்லாம் குணமாக்கிக்கிற தேவனோட ஒரு உணவு மாற்றுறாங்க. அவருடைய கழிவுகளால் குணமாக்குறாரு, அவருடைய ரத்தத்தினால் நம்மளை சுத்தப்படுத்தி இருக்கிறாரு, நம்மளை கழுவி இருக்கிறாரு, நம்முடைய பாவங்களெல்லாம் பண்ணிட்டு அவருடைய பிள்ளைகளாக போய் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்து தேவன் மாத்திரம் இல்லை, நோய்களை யாரும் குணமாக்க முடியும்? கஷ்டத்தோட வேறு யாராலும் குணமாக்க முடியும்? எனக்கு அநேக பிரச்சனைகள், என் சரீரத்தில் அநேக பிரச்சனைகள், என்னுடைய சரீரத்தில் அநேக போராட்டங்கள். எனக்கு என் மனைவியும் தெரியும். நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் வயசில் ஒரு ஃபுட்பால் இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன், இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் அப்படியே படுத்துவேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லைங்க இது அப்படியே விட்டால் சரி வராது, நம்ம டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தில் சவிதா ஆஸ்பத்திரிக்கு எல்லாருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போவோம். பேபி மெடிக்கலுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னார், ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னார். எந்த ஒரு ஃபுல்லுமே ஸ்கேனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எண்டோஸ்கோபி பண்ணால் மட்டும்தான் வயிற்றுல கேமரா விட்டாங்கன்னா நம்ம வயிற்றுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இல்லை டாக்டர் என்னால் முடியல, வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, நைட் அது ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் ஒரு எண்டோஸ்கோபி எடுத்து அவனை சொல்லி சென்னையில் ஒரு ரெஃபர் பண்ணார் ஒரு ஹாஸ்பிட்டலில். அங்கே போனால் அவர் தான் எனக்கு எண்டோஸ்கோபி எடுக்கிறார், அவர் தான் போல. அப்புறம் நான் பார்த்து சொன்னேன், இது எனக்கு பயமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். பயப்படாதப்பா, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நான் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ படுக்க வச்சுட்டு என்ன பண்ணேன், வாயில் ஸ்ப்ரே அடித்தாங்க. அப்படி ஃபுல்லாக மறந்து போச்சு, ஃபுல்லாக மறந்து போச்சு. மறந்து போது என்ன பண்ணார், ஒரு மாதிரி கழிச்சு படுக்க வச்சுட்டு பெரிய வயல் மீன் எடுத்து அது உள்ள சின்ன கேமரா வச்சு என் வாய்ப்புல விட்டார். விட்டதும் இவங்க போனதுக்கு முழுக சொல்லிட்டாரு. நான் ஒரு பயத்தை என்ன ஆகும் ஏது ஆகும்னு சொல்லிட்டு பயப்படாதுப்பா, அதை முழுகிறதுக்கு டக்கு முழுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் முழுங்கிட்டு என்ன பண்ணார், நான் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தயிர் சாப்பிடும் 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு, அதுக்கப்புறம் எதுவும் தண்ணி குடிக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. நான் முழுகுது என்ன பண்ணிச்சு, ஒரு மாதிரி அவர் நான் புண்ணு இருக்கிறதால அந்த புண்ணு மேலே சுற்றி அந்த சாப்பாடெல்லாம் அப்படி நின்றுட்டு இருந்தா போல அந்த கேமரா உள்ள வரப்போ எனக்கு இடத்துல வலிக்குது பயமா. அதுக்கப்புறம் என்ன ஒரு மாதிரி இந்த மாதிரி தட்டி அந்த பாருங்க எவ்வளோ பெரிய புண்ணு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு 2 இடத்துல புண்ணு இருக்குது குடல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இப்போ முடிஞ்சிட்டு வெளியே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து அழுது உட்காந்துருந்தேன். அப்போ என் ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு சொல்லியிருக்காங்க, தெரியல எடுத்தாரு, நீ போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அவங்க போயிட்டு கேட்டாங்க, என்ன டாக்டர் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா இது அப்படியே விட்டு தான் கேன்சல் ஆகுது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ வந்து அவங்க என்கிட்ட சொல்லலை. ஆனாலும் பாருங்கள், டாக்டர் முன்னாடி அவர்கிட்ட போய்ட்டு பரவாயில்லம்மா, இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது போல ஒரு பிரச்சனை வந்துருந்துன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் பரவாயில்ல மெடிசன்லேயே க்யூர் பண்ணிக்கலாம், இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டி அதை இது பண்ணி அனுப்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் நான் டேப்லெட் சாப்பிட்றதுக்காக அக்கா கூட தெரியாமல் வீட்டில் இருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட கேட்டாங்கன்னா இது போல் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த டைம் அந்த டெஸ்ட் அடிக்கிறப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் எனக்கு சுகப்படுத்தா. அதே போல் தான் வசனத்தை சொல்கிறாரு, நோய்களெல்லாம் குணமாக்கி சொன்னார். அதே போல் பாருங்கள், எசேக்கியா ராஜாவும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் பாருங்கள் மரணத்துக்கு வியாதியாக இருந்தார். பாருங்கள், அவர் எப்போது எப்படின்னா கர்த்தருக்கு நீதிமானாய் உத்தமனாக இருந்தார். ஆனால் ஒரு நாளும் பொல்லாப்பு நினைக்கவே இல்லை. அவர் எப்போது பாருங்கள் கர்த்தரை நோக்கிறதான மனுஷன். அவர் பாருங்கள் பெரிய வியாதி ஒன்று வந்துச்சு. அவருக்கு தெரியும் நம்ம கண்டிப்பாக நம்ம மறித்து போயிடுவோம், நம்ம வாழ்நாளெல்லாம் முடிச்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பார். ஆனாலும் பாருங்கள் அவர் என்ன பண்ணார், கர்த்தரை கேட்டு முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணார். கர்த்தாவே இது எல்லாம் மாற்றிக்கிற வல்லம் உங்களுக்கு மட்டுமே ஊட்டியன்னு சொன்னபோது கர்த்தர் என்ன பண்ணார், இசைக்களுக்கு தரிசனமாகி உன் ஆயுசின் வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு நான் கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார். அவரால் முடியுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை பண்ணுறீங்க. நான் அநேக மனுஷங்களை நம்பியிருக்கேன், ஆனால் அநேக இடத்துல நான் வெட்கப்பட்டு போயிருக்கேன். எனக்கு அதிகமாக வந்து உதவி செய்ய யார் மனுஷன் பாருன்னா என்னுடைய சகல மட்டும் தான். அவர் அநேக எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வந்து எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் மட்டும் அவர் கடவுள் கருத்தப்படியே நம்ம ஒரு மனுஷன் அவர் மட்டும் தாங்க. அன்பு பாருங்க, 5வது வாசிங்க, நன்மைதான் ஒரு வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் ஒரு வயது திரும்ப வாழ வாய்ப்பு போலாகிறது. இங்கே பாருங்க,
நன்மையினால் எப்போதும் அவர் நம்முடைய வாயை திருப்தியாக இருக்கிற தேவன் ஒரு மாத்திராங்க. நம்ம துதிக்கிறோம், நம்ம வாயிலிருந்து சபிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது என்று வேதத்தில் வசனம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கழுகுக்கு சமமாய் நம்முடைய வாயில் எப்பொழுதும் அவர் கூட்டி கொடுக்கிற தேவன் ஒரு மாத்திராங்க. கழுகு பாருங்க, மலையின் மேலே போய் ஏறிட்டோம். ஒரு சில சின்ன கழுகுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம மறிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே கீழே பிடிச்சிட்டு செத்து போகிற கழுகுலாம் இருக்குது. ஆனால் ஒரு சில கழுகுலாம் மலை ஏறிச்சுன்னா அந்த சிறகுகள்லாம் அப்படியே மூடி மறுபடியும் சிறகுகள்லாம் கொட்டிட்டு போயிடும். மறுபடியும் சிறகுகளெல்லாம் முளைச்சிட்டு போயிரு ஒரு புது பருவத்துக்கு வந்தா மாதிரி மறுபடியும் அது பறக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அது வயது வந்து அதிகமாகும். அது போல தானே கருத்து சொல்லிக்கிறார், உங்கள் கழுகுக்கு சமமாய் உங்கள் வயது வாழ வயது போலாகிறதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். 6வது வசனம் பார்த்து, ஒடுக்கப்படுகிறது யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். கொடுப்பாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவான மனுஷனுக்கு தெரியும். அப்போ பாருங்க, அப்போ ராஜா ஒன்று இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ண ஒரு பெரிய சிலையை ஒன்று உண்டு பண்ணி அந்த வணிகி தான் அவனு சொல்லிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டளை போட்டார். அவங்களுக்கு மட்டும் கட்டளை போடலை, அந்த தேசத்தில் இருக்க எல்லாருக்கும் கட்டளை போட்டார். எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சிலையை வணங்கினாங்க. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து நான் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களை உருவாக்கிற தேவன் வேற ஒரு என்னோட உயிரே போனாலும் என்னோட ஜீவனே போனாலும் நான் என்னோட ஆண்டவர் தவிர யாரும் வணங்க மாட்டேன் சொல்லி எரிக்கிற சூழலில் இருந்து அவங்க நிற்க வச்சாங்க. இங்கே பாருங்க, 7 மணிக்கு இருக்கிற சூழலில் கெட்ட போனாலும் உடம்புல எரிஞ்சிடும். அவர் என்ன பண்ணாரு, வேலைக்காரங்களாம் அதிகாரம் கொடுக்குறாங்க, எது போய் அவங்க தூக்கி எரிக்கிற அக்னியில் போடாமல எரிஞ்சு போட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தூக்கி போனவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரை நம்பிக்கை ஒரு நாள் அந்த இடத்துல பாருங்க, கர்த்தரோட தூக்கத்தை இறங்கி அவங்களை பாதுகாத்தாரு. அப்பொழுது அந்த ராஜா நம்புறாருமோ இவர் தான் மெய்யான தேவன் சொல்லி அந்த சிறையெல்லாம் உடைச்சு போட்டு அப்புறம் அந்த மெய்யான தேவனை விசுவாசிக்கிறாரு. அவரே மெய்யான தேவன் அந்த அந்த ராஜா தெரிந்து கொண்டுங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனை ஆராதிக்கிறாங்க, பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இந்த வார்த்தையை கொடுத்துருக்க நான் கஷ்டப்பட்டு சொல்லுவேன். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிற வசனம் இல்லையா, அது நிற்கிறமெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி விசுவாச அறிக்கை என்ன பண்ணுறோம், நம்ம எப்பெல்லாம் போடுறோம் அப்படி சொல்லுவீங்க. ஏன் சொல்லுன்னா அதில் மிஸ்டேக் இருக்குது, நம்ம அக்கிரமம் பண்ணிக்கணும். நம்ம நிறைய பேருக்கு ஆண்டுகளுக்கு அக்கிரமம் தான் இருக்கிறோம். அக்கிரமே செய்யலாம், உண்மையாக இருக்கிறதா கைட்டு நான் உண்மையாகவே இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் சாப்பிடுறேன், வேறு யாரும் சாப்பிடுறதில்ல ஒரு ஆள் அப்படின்னா நிஜமாவே நீங்கள் என்ன பண்ணீங்க, நீ கூட பரவம் போகலாம், அது வெளியூடா பரவம் போகலாம். ஆமையில் இல்லையா, சிந்தனையில் அக்கிரமம், பேச்சில் அக்கிரமம், வாயில் அக்கிரமம், பொய்யும் புரட்ட கலந்தான மொழிகள். அதை நம்ம சொல்கிறோம், அறிவிசை சொல்கிறோம். அவர் அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு நோய்களெல்லாம் மாட்டி இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அது பெரிய ஒரு ப்ராசஸ். அதே நம்ம நடந்தார். யாராவது சாட்சி தான் சொல்லுவோம் சொல்லுங்க இல்லையா. தாவி 11 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ரொம்ப கேர் ஆகிட்டான், என்ன நடக்குதுன்னு தெரியல, மாதிரி ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பக்கத்துமாலாம் அவங்க தான் ஏங்கி வச்சுருந்தேன், எனக்கு நைட்டு ப்ரேயர் இருக்குமா நான் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் ஐயா அப்படி சொல்கிற வார்த்தை இல்லை, நான் ப்ரேயர் போனால் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் வேலை சொல்லிங்க அப்படின்னு சொல்லுவார். அன்றைக்கி நைட்டே அவர் ப்ரேயருக்கு போகணும். ஆனால் தாவிக்கு நல்ல சுத்தத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்பவுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டது கூட கிடையாது, புதுசாக வண்டி ஓட்டுறாரு. ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட காலை மட்டும் தான் கிடையாது, ஆனால் எல்லா வண்டியும் போயிட்டு நின்ன உடனே கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, சரியாயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது லோ பிபி ரொம்ப லோவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவன் சாப்பிட்டேன். ஏன் நாங்கள் அவ்வளோ பயப்படுறாங்க, அவன் சின்ன வயசுலேருந்து ஃபிக்ஸ் வந்து 2 பிள்ளைங்களையும் கற்று கொடுத்துருக்கான். அவன் கத்தர் மட்டும்தான் அவங்க சுத்தத்தை கொடுக்குறாங்க, நிஜமாவே நானும் கிடையாது. ஆனால் தேவன் அவங்க அற்புதமாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றத என்னுடைய சுத்தம். ஏன்னா சும்மா அடிக்கடி நீங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யணும், நீங்கள் என்னமெல்லாம் படிச்சுக்கோங்க, என்னமெல்லாம் எப்படி போனால் போங்க, ஆனால் கத்தருக்கு தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி வளர்க்குறோம். கத்தருக்கு கொஞ்ச நேரத்துக்கு சுத்தத்தை கொடுக்காம ஒன்றுமே நம்ம நார்மலாக இருக்காங்க, நார்மலாக இருக்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நைட்டு கூட ஐயா நான் போட அப்படின்னு சொன்னார். உடனே சொல்லிட்டேன், நான் போகிறேம்மா, நீ போப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஊழியத்தை கத்தர் கொடுக்கவும் அந்த ஊழியத்தை போயிட்டு பிடிச்ச வரைக்கும் கத்தரை எங்களுக்கு எந்த கலையும் இல்லாத வரைக்கும் கத்தரை எங்களை பாதுகாத்தா கத்தருக்கு போடாமல் அப்படி நினச்சி அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சாட்சி இருந்தால் சுருக்கமா சொல்லலாம். கத்தர் கூட என்னையும் மனைவி யாவரையும் கடின மணிக்கு போல பாதுகாத்து
பாதுகாத்தா என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தா வேலைக்கு போகும்போது வருவது பலமுள்ள காரணங்களோடு கூட பாதுகாப்பு பொறுப்பைதான் நான் கட்டளைக்கு நன்றி செலுத்தியே ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இம்மட்ட கைவிடாதே இவன் இனிய கைவிட மாட்டார். இம்மட்ட கைவிடாதே இவன் இனியும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு வாழ்த்துக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக வந்து எனக்கு வந்து மாடல் எக்ஸாம் நடந்துச்சு. வந்து அது வரைக்கும் நாங்கள் வந்து எதுவுமே படிக்கவே இல்லை, சுத்தமாக எதுவுமே படிக்கல. நியூவாக எங்கள் சப்ஜெக்டாக சொல்லிட்டாங்க, அது வந்து ஒரு செம் பேப்பர், அது நீங்கள் எழுதுனா உங்களுக்கு அரியர் பண்ணுறதும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும் அப்படி சொல்லிட்டாங்க. எங்கள் 2 பேர் எங்கள் யாருமே என் கிளாஸில் யாருமே வந்து அந்த எத்திக்ஸ் பேப்பரும் எம்எஸ் ஆஃபீஸும் நாங்கள் இது வரைக்கும் படித்ததே இல்லை. இல்லை 3 மாதமாகவும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நாளைக்கு வந்து நாங்கள் செம் எழுத போகிறோம்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து சொல்கிறாங்க. நான் பண்ணுறதே தெரியல. மெடிக்கல் 12th பப்ளிக் கூட நான் மெடிக்கல் எடுத்து படிக்கிறேன். எங்கள் அரியர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்ட போகிற நோட்டே நான் 4 மணிக்கெலாம் எழுந்து ஜம்ப் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு படிச்சுட்டு பஸ்ஸில் போகும்போது படிச்சுட்டு போகிறேன். காலேஜ் பஸ் வெயிட் பண்ணும்போது படிக்கிறேன். காலேஜ் பஸ்ஸில் போகும்போது படிச்சுட்டே போகிறேன். அவ்வளோ படிச்சுட்டு கடைசியில் வந்து நான் ப்ரேயர் பண்ணி போகிறேன். நான் சுத்தமாக அதை வந்து மெமரி பண்ணிக்கவே முடியாது. நான் ஃபுல்லாக தமிழ் மீடியம் படித்தேன். அவங்க போய் எல்லாமே பேச இங்கிலீஷில் இருக்கவும் அதை என்னால் மெமரி பண்ணிக்கவே முடியல. பேசப்பா நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. செம்ம விழுந்துருமா, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இப்போ செம்ம விழுந்துச்சுன்னா 700 800 கட்டி சொல்கிறாங்க. அந்த ஃபீஸ்க்கு எங்கே போகிறது? நான் பயந்தே உள்ளே போகும்போதே எங்கள் ஹால் சூப்பர்வைசர் சொல்லிட்டாங்க, நீங்கள் போனீங்க மாட்டேன், நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நான் எம்எஸ் ஆஃபீஸு எத்திக்ஸ் பேப்பர் 2மே ஃபோன் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் வந்து ஹெச்ஓடி பார்த்தா ஃபோன் போடுங்க, அது ஃபைன் போட்டுருவாங்க, அதை பார்க்காம இருந்துங்க, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. 2 பேப்பருமே அப்படியே இருந்தாலும் அதே மாதிரி பைக்கா ப்ராப்ளம் சால்விங்மே அப்படி தான் இருக்கணும். திடீர்னு வந்து முந்தா நேற்று ஈவினிங் வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் போட்டாங்க, இந்த மாதிரி நோட் யூட் வந்து நீங்கள் சைன் வாங்கணும், காலேஜ்க்கு நாளைக்கு கிளம்பி 10 மணிக்கெலாம் வந்துடணும் அப்படின்னு. நான் அப்போவுமே வந்து சரி 10 மணிக்கு எப்படி லேட் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து 9 மணி ஒரு பேருக்கு போய் காலேஜ் போகவே 11 o'clock ஆயிடுச்சு. சாப்பிட கூட இல்லை, எங்கே போய் லேட் ஆகிடும் அப்படின்ட்டு நான் சீக்கிரமாகவே கிளம்பி போனேன். சாப்பிட்டாலே இது வந்து எக்ஸாம் எழுதிய மார்க் ஷீட் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போனேன். யூனிவர்சிட்டியில் நேம் மாறிச்சுட்டு நான் அதையுமே எடுத்துகிட்டு சாப்பிட்டாம போகிறேன். என்னால் பஸ்ஸில் வந்து கரெக்டாக எஸ்பி கோவிலுக்கு அந்த கேட் தாண்டி கிராஸ் பண்ணி போகிறேன். என்னால் உட்கார முடியல, செம்மையாக நேரம் ஆயிடுச்சு. நான் தனியாக வர போகிறேன்னா வீடு மாதிரி போட்டுக்கிட்டேன். யாருமே இல்லை, பஸ்ஸு ஃபுல்லாக காலியாக இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ எதுவும் ஆகக்கூடாது எப்படியாச்சும் நான் காலேஜ் போய் தனியாச்சும் வாங்கி முடிச்சிடணும் அப்படின்னு நான் ஜம்ப் பண்ணிட்டே போகிறேன். அங்கே போயுமே ரொம்ப நாள் பழைய பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன். காஞ்சிபுரம் பஸ்ஸே கிடைக்கல. ரொம்ப நேரமாக உட்காந்து அது வரைக்குமே நான் வேறு செஞ்சுட்டு காசுமே நான் வெறும் 60 ரூபா தான் எடுத்துகிட்டு போனேன். போகிறதுக்கு வரதுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. வேறு காசுமே கிட்டே இல்லை, தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க கூட. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சாப்பிட்டு வாங்கி கொடுத்து என்னை காலேஜ் கிட்டே போனேன். அங்கே போயுமே 2 hours உட்கார வச்சுட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் சைன் வாங்குறதுக்கு ஒவ்வொரு மேம்கிட்டையும் ஒவ்வொரு சார்கிட்டையும் போய் நின்று சைன் வாங்கிட்டு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சைன் வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போதும் மதியம் வந்து 1 o'clock ஆயிடுச்சு. வரதுக்கு குருவர் மேடம் விட்டுட்டு நாங்கள் சாப்பிடாம ஸ்கூல் ரோட்டில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. வெயில் வேறு. நான் வந்து கேட்கும்போது பஸ்ஸு போயிடுச்சுமா சொல்லிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்கணுமோ, ஏன்னா நான் வந்து நின்றுட்டேன்னா ரொம்ப நேரமாக நான் எனக்கு பஸ்ஸு கிடைக்காது, ஏன்னா வண்டியும் கிடைக்காது, பைக் போட்டாலும் நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. நான் எப்படி போக போகிறேன்னே தெரியல. ரொம்ப நேரம் நின்றுனேன். அப்போ திடீர்னு பன்னீர் அங்கிள் வந்து வாமா நான் 18 போனேன். நான் இது வரைக்கும் என்னை விட்டு போயிட்டாரு. அப்போவுமே நான் நேசம் என் கூட அந்த போயிட்டாலும் நினச்சி. அதுவும் இல்லாமல் ஒரு லாஸ்ட் 1 week முன்னாடி வந்து எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி அவங்க தலையெல்லாம் பிச்சுக்கிறாங்க, திறந்து கட்டுறாங்க. கரெக்டாக அந்த டைம் ஆஃப் ஆயிடுச்சு. நான் என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறேன். எங்கள் அம்மா வேறு பேசுகிறேன். நீ வாய ஒரு மட்டுமா சொல்கிறாங்க. 2 என்கிட்ட பேசவே இல்லை. ரொம்ப நல்லது என்னம்மா ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் ஒரு few minutes கழிச்சு அவங்களே வந்து என் தலையை ஏறிடுச்சு, என் முடியை ஏறிடுச்சு, என்னையே கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பிளைன். எங்கள் அம்மா மட்டும் தான், எங்கள் அப்பா கூட எனக்கு இருக்கும் கற்றுக்கல. எங்கள் அம்மா போயிட்டாங்க, யாருக்கு போய் நிற்பேன். நான் அப்பா நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் எடுக்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அது மாதிரி உடம்பு சரியில்லை, நான் செத்துட்டேன், அவங்க யாரும் பார்த்துப்பா, நான் செத்துருவேன் போது, நீ தான் அவங்க பார்த்துக்கணும், நீ தான் அவங்க தம்பியை படிக்க வைக்கணும். நான் இல்லைன்னா அவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவும் உனக்கு இருந்தால் யூஸ் இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு செம் ஃபீஸ் கட்டும்போது அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு எதுவுமே பண்ணலை. எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆகிடும் போல நான் பயந்து இருக்கேன். இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சு பார்த்துக்கிறாங்க. இன்னும் மெயினாக நான் யாருக்கிட்ட போய் நின்று பண்ணுவேன். எங்கள் அப்பா சத்தியமாக நாங்கள் போனால் என்னை படிக்க வைக்க மாட்டாரு. அவர் என்னை எப்படி விட்டு வரதே எனக்கு தெரியுது. எங்கள் அம்மா என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். நான் படிச்சு எங்கள் அம்மா கண்டிப்பாக நான் நல்லா பார்த்து பேசப்போ அவங்க கூட என் கூடவே இருக்கணும். நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். எங்கள் அம்மா இப்போ ஓகே ஃபஸ்ட்டு நாளோட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாத போது 3 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாத போது நான் பார்த்துக்கிட்டேன். ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தாரு. கத்தோலிக்க கஷ்டம்
கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்று கவலைப்படாதீர்கள், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தர் நம்மள போதுங்க, அவரை தேடுங்க. சும்மா உட்காந்து டிவி பார்க்கறது, உட்காந்து செல்போன் நேரத்துல நீ இந்த மாதிரி சாட்சி சொல்றவர கர்த்தர் சொல்ற டிக்கெட் தேவனா இருக்கிற கைவிடப்பட்ட உன்னை, ஒடுக்கப்பட்ட உன்னை, நெருக்கப்பட்ட உன்னை, கடவுள உயிர் சாக போன உன்னை, எங்கேயோ பஸ் அடிச்சு சாக போன உன்னை கர்த்தர் பெஞ்சமனுடைய வாயை திறந்து உன்னை மனது பாடிங்கன்னா நீ கர்த்தரை தேடு, கர்த்தர் உனக்கு தெரியுங்க செய்வார். நீ சும்மா கர்த்தரை தேடு. உன் தாய்க்கு கழிவிடுத்தாவல கர்த்தர் சொல்ற கழிவிடு, கர்த்தர் பார்த்துவாரு. வீட்டுல உட்காந்து சபை நடக்கும் போது நீ உட்காந்து செல்போன் நோட்டுறத டிவி பார்த்து காட்டிலும் சபையில வந்து கூடி ஜோம் பண்ண கஷ்டம் போயிட்டு வராம இல்லையா. நீ சபை போடும்போது வீட்டுல உட்காந்து நானே பாக்குறேன் இல்லையா. சபை போடும்போது முடியல பட்டுக்கங்க கஷ்டம் போயிட்டு வராம இல்லையா. நான் படுத்துருக்கேன் சபையில உள்ள சபையில உள்ள இயேசு தேவாலயத்துல நான் படுத்துருந்தேன். என்னால முடியவே முடியாது. போய் சுற்றி படுத்துப்பேன், சபை முடிஞ்சதே வெளியே போவேன். அப்படிலாம் நான் கட்டத்தை நீங்க பாஸ் அடிக்கிறேங்க இல்லையா. தேடுங்க, அப்படி தேடுங்க. நீங்க உடம்பு சரியில்லை, நீங்க சொதகம் பண்றாங்களோ, எங்க ஊருக்கு நீங்க எல்லாம் வந்துச்சு அப்படின்னு உட்காந்துங்கன்னா உங்களை மட்டும் அதை மட்டும் தான் சொல்றேன், எல்லாரும் சொல்றேன் இல்லையா. எல்லாமே வரும் போவாங்க, ஆனா கர்த்தர் மட்டும் போயிட்டு அதை கூட்டாம மாட்டாங்க இல்லையா. கர்த்தர் போயிட்டு அதை கூட்டாம மாட்டாங்க இல்லையா. நீ கட்டி கதறும் போது உன் கதலை கேட்டு மனசிரமனா அது அவங்களுக்கு கிருபையும் உனக்கு கிரேஸ். அப்ப என்ன கிடையாது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க சாட்சி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆராதனை பண்ணும்போது, நான் தினமும் ஆராதிக்கும் போது என்னால் நின்று ஆராதிக்க முடியாது. கழுத்துலாம் வலிக்கும், தலை அப்படியே குடும்பம், என்னால் நின்று ஆராதிச்சு தான் இருப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் ஆராதிக்கும் போது எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கீழே விழுந்துட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடவுள் என்னை பாதுகாக்கணும். ராகே சொன்ன மாதிரியும் நானும் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும். என் சப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க, அனுதினமாக நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்லேருந்தே நான் ஏசப்பா கிட்ட என் பிள்ளைங்களுக்கோசரம் சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஜுரம் வந்தாலும் தலைவலி வந்தாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டுன்னு போகணும்னு நினைக்கவும் மாட்டேன், கூட்டணும் போக மாட்டேன். ரொம்ப முடியல நான் மட்டும்தான் இட்டின்னு போவேன். ஆனால் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்களை நான் ஜெபம் பண்ணி தான் வளர்த்தேன். ஏன்னா என்கிட்ட காசும் இருக்காது, என் வீட்டில் வேலைக்கும் போக மாட்டாரு, என் மாமியார் சம்பாதிச்சு கொடுக்குறது மட்டும்தான். நாங்கள் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுவோம். ஆனால் எங்களுடைய நிலைமை தெரியாது. நாங்கள் வந்து பார்க்குறது எங்கள் அண்ணன் தம்பிகளாக நினச்சிருக்காங்க. ஆனால் என்னுடைய நிலைமையை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. இல்லாத நேரத்திலே கடவுள் பிள்ளைகளை எந்த நம்முடைய வளர்த்து கொடுக்க செஞ்சாரு. அதேமாதிரி எங்கள் பிரச்சனையில எங்களை விடுவிச்சு எங்களை முழுமையாக கடவுள் எங்களை பாதுகாக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். கர்த்தருடைய பரிசுத்த நம்பி வந்தே நடக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல, கையாய் நான் கடந்து வந்தேன்.
இல்லையா ஒன்றும் கத்திரவன் ஆசிரியர் இல்லையா எல்லாம் சாட்சி அளிப்பதாக சாட்சி சொல்றாங்க இல்லையா பாருங்க அநேக பிரச்சனை மேலே கற்று நடந்தது அநேக பிரச்சனை கொஞ்ச நேரம் பிரச்சனை இல்லை சில பேர் என் பிள்ளைகளே காலம் எடுத்துருவாங்க சில பேர் நான் நம்புறவங்க என்ன பண்ணுறாங்க கைத்து அடையாள வரையே நான் சொல்லுவாங்க அப்படின்னு கட்ட நல்லா ஓடிக்கிறேன் கட்ட தான் ஓடி போட்டுக்கிறேன் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணம் கட்டு போனாங்க பணம் கட்டு போனாங்க அவங்க கொடுத்த டேட் 2022 முடிச்சு போச்சு பணம் அவங்க செஞ்சு பணம் வாங்கணும் இடம் கொடுத்துட்டாங்க அவங்க அதனால என்ன போட்டா பண்றாங்க என்னை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க என்னை போட்டு நெருக்கிறாங்க நான் சொன்னேன் நான் கரெக்டாக நம்புறேன் அதனால நான் பண்ணுறேன் ஏதாவது உண்மை பண்ண சொல்லி கொடுக்குறேன் ஆனால் என்ன பண்ணுறாங்க எவ்வளோமா பேசுறாங்க என்ன எவ்வளோ பேசுறாங்க நான் சொல்லிட்டேன் யார் கொடுத்தாங்களோ அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றோம் நம்ம எப்படியாவது அதை பண்ணணும் இந்த கடை கட்டினேன் இந்த கடை கட்டி ஒரு ஆரம்பிச்ச உடனே நம்ம என்னங்க இங்கே நீ ஒரு போன் பண்ணி சொல்லி அவன் ரோட்டில் கட்டி வச்சுக்கிறான் அவன் ரோட்டில் கட்டி வச்சு சொல்லிட்டேன் கூடவே தான் கரெக்டாக பண்ணுறேன் யாரெல்லாம் தெரியும் தெரியாத கண்டிப்பாங்க தெரியாத என்ன பண்ணேன்னா அவன் சும்மா இருக்கிறான் அப்படிங்கிறீங்களா கிறிஸ்துவ விரோதமாகவும் ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதம் என்ன கற்றுட்டு போகிறாங்க நான் உங்களுக்கு என்ன கதை என்ன இல்லையா உங்க நான் கொடுத்தேன் உங்க கொடுத்தேன் நீங்க மண்டையை பண்ணது கதை நினைக்கப்பாரு அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அதனால எவ்வளோ பிரச்சனை அது மத்திய பாருங்க ஓடி கொண்டிருக்குது அந்த நாளைக்கு உடம்பு முடியல வாங்கி சாப்பிட்டாங்க ஆனா நான் ராஜையா சொல்லிட்டாரு நம்ம போனையான்னு சொல்லிட்டு காட்டு போன சொல்லிட்டாரு நான் போகக்கூடாது 3 மணிக்கு போன் பண்ண நான் முடியாம இருக்கிறேன் ஒரு மாதிரி யோசிக்கிறேன் நான் மனைவி சொல்ற வார்த்தை கத்தரை அவனை பார்த்து வரையாடி ஊழியர் என்று ஊழியர் அவனும் சொன்னேன் நல்லா எனக்கு போப்பான் கத்துக்கு நாங்கள் போயிட்டு ஊழியத்தை உண்மையாலே 5000 சாட்சிக்கிறாரு ரோடோட பாடுவோம் நாங்கள் துதிப்போம் ஆராதிப்போம் தேவனுக்கு தேர்வு நடத்தினாரு அங்கே போனால் எனக்கு தெரிஞ்ச பாசம் அங்கே போனால் எனக்கு தெரிஞ்ச பாசம் வாங்கிட்டு இருப்பாங்க கத்தர் எல்லா இடத்துக்கும் போனாலும் வாங்கிட்டு போது நல்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஐயா அவங்க வச்சாங்க உண்மையாவே அங்கே பெரிய ஒரு அபிஷேகம் சின்ன கிராமம் தான் இந்த கிராமத்தை கத்தரை நம்ம போய் வாங்கி பண்ணாரு ஏன் சொல்றா கத்தர் முன்னாடி விசாரிச்சு நம்ம போகவே தரப்படுமா நீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கிற நேரம் இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன் மற்ற பேர் பேசவே மாட்டேன் நான் என்ன ஒருத்தர் பிடிக்கலன்னா நேராகவே கணிக்க பிடிக்கல நேராக நிறுத்தி போயிடும் அவ்வளோதான் நான் மனைவி கண்டிச்சு போயிடும் அவன் தனியாக போயிட்டு பின்னாடி போயிட்டு அப்படியே அமர்த்தியா இப்படி அம்மா பவானி அப்படி பேச பாருங்க நேராக கேட்பேன் உடனே கணிப்பு நேரம் இருக்கிறேன் நீ சபையை தேடு கேட்டா இல்லையா நீ வீட்டில் உட்காந்துக்கிற சபையை தேடு மகேஷ் வீட்டில் உட்காந்து பார்க்குற ரோட்டில் உட்காந்து பார்க்குற சபையை தேடு உட்காந்து பார்க்க நீ சபையை தேடும் போது கத்தருக்கு காசு சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் என்கிட்ட ஒரு ரூபாய் கிடையாது இல்லை நான் கத்த நம்ப முடியும் நீ வீட்டில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் நின்று வேடிக்கை பார்க்குற நேரத்தில் இங்கே வந்து ஒரு பாட்டு பாடு துதி ஆராடி ஜோப் பண்ணு உனக்கு தெரிஞ்ச தாங்க பயன்படுத்து கத்தனை 30 60 100 ரூபா நான் பயிர் எடுத்துங்க அப்படிதான் நான் வாங்கிக்கிறேன் உண்மையாவே நிறைய பிரச்சனை உண்டு துணி ஏதா பிரச்சனை உண்டு உண்மை கார் தீர்க்கல என் பையன் ஆயிடுச்சு மாதம் ஐயா சொன்னேன் ஐயா கார் தீர்க்கல பையன் ஆயிடுச்சு மாதம் 6 ரூபா வாங்கிட்டு கட்டியாகும் ஏன்னா அக்கௌண்ட் வந்து 15000 எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாலும் தெரியல நான் இப்போ செக் பண்ணாங்க யார் எடுத்தாங்கன்னு தெரியல 15000 யார் எடுத்தாலும் ஒரு மெசேஜே வரல ஆனால் 6 பேர் என்ட்ரி போட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா அதனால கார் தீர்க்கிறது இதுல என்ன பிரச்சனை இருக்குது மாசு எதுவும் வாங்கி தர்றாரு என்னமோ பண்றாரு அவரோட பணமா இல்லை அப்படின்னு நினைக்கலாம் நிஜமாவே சொல்றேன் நிஜமா பண்ண நான் கத்தரை அப்படிதான் கொண்டு செய்யறேன் கத்தருக்கு நடத்துறாரு உண்மையாவே என் மனைவி அப்படியே பண்றாரு அவங்க எனக்கு தேவையான கரெக்டான என்னை நீ ஓட விடுங்கன்னா அவங்க எல்லாமே செய்யறேன் நான் ஒரு நாள் சேர்க்கிறேன் நான் உண்மையா ஒரு வேலையே சேர்க்கிறாரு சாப்பிடுவேன் ஜவம் பண்ணுவேன் துதிப்பேன் ஆராதிப்பேன் இதை மட்டும் நான் செய்யறேன் மிஞ்சி போன கால் மட்டும் பைக் ஓட்டுறேன் 2 நாள் நான் செய்யறேன் கத்தரை கொடுத்த மனைவி ஏன்னா நல்ல மனைவி அமைதான் ஊழியம் பண்ண முடியாது குடும்பம் நடத்த முடியாது அதுக்காக கத்தர் கொடுத்தது கத்தருக்கு சொல்றேன் ஏன் சொல்றேன்னா இவ்வளவு போராட்டம் நடத்திக்கிறாரு அவங்க சொன்னாங்க நீ போய் கூலி நடத்திட்டு அப்போ கத்தர் நான் அப்படியே நான் பார்த்து நம்பி அனுப்பிச்சா ரொம்ப நல்ல மனைவியா இருக்க புத்திசாலியா சரியே